போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதன் விவரங்களை நமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிதரன், இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது முன்னாள் திமுக பிரதமரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கு டெல்லியில் உள்ள மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீசார் தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே டெல்லியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 50 கிலோ போதைப் பொருளுடன் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 3 பேருக்கு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு பெய்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்கிற அந்த டுமிம் குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு நேரடியாக வந்த அதிகாரிகள் அவருக்கு போஸ்டர் அவர் வீட்டில் அந்த சம்மனை ஒட்டியிருந்தனர். ஆனால் இதுவரை அவரும் அவரது 2 சகோதரர்களும் தலைவரமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் ஏற்கனவே தயாரித்த அந்த JSM பிக்சர்ஸ் என்கிற அலுவலகத்திலும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த சோதனையில் அவர் எங்கும் கிடைக்காததால் இதுவரை ஆஜராகாததால் அவருக்கு தொடர்புடைய இடங்கள் வேறு யாருக்கெனும் சினிமா துறையில் அவருக்கு பணத்தை அளித்திருக்கிறார்களா, இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து டெல்லி மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லாத வகையில் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு தற்போது இந்த லுக் அவுட் நோட்டீஸை வழங்கியிருக்கிறது. அவரும் அவரது சலீம் மொய்தீன் ஆகிய 3 பேரும் எங்கு இருக்கிறார்கள் என்பது தற்போது குறித்து தகவல் கிடைக்காத நிலையில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவர் வெளிநாட்டுகளுக்கு தப்பி செல்லாத வகையில விமான நிலையங்கள் அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு அந்த லுக் அவுட் நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலம் அவர் கடல் வழியாகவும் விமானம் வேற ஏதாவது நாட்டிற்கு தப்பி செல்ல முயன்றால் உடனடியாக அவரை கைது செய்யும் நடவடிக்கையாக இந்த லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீசார் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.